கொசோவோ சுதந்திர அறிவிப்பு. 17 பிப்ரவரி 2008 அன்று கொசோவோ தனது சுதந்திரத்தை செர்பியா நாட்டிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இந்த அறிவிப்பு பால்கன் பிராந்திய அரசியலில் மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்தது. கொசோவோ பகுதி பல ஆண்டுகளாக செர்பியாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. 1990களில் யூகோஸ்லாவியா சிதைந்தபோது கொசோவோவில் இனவழி பதட்டம் அதிகரித்தது. அங்கு பெரும்பான்மையாக வாழ்ந்த அல்பேனிய இன மக்கள் சுயாட்சியை கோரினர். 1998 1999 காலத்தில் கொசோவாவில் கடுமையான மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதல்கள் கொசோவோ வார் என அழைக்கப்படுகின்றன. அதன்பின் நேட்டோ தலையீடு செய்து செர்பிய படைகளுக்கு எதிராக விமான தாக்குதல்கள் மேற்கொண்டது. போருக்கு பிறகு கொசோவோ ஐக்கிய நாடுகள் சபையின் நிர்வாகத்தின் கீழ் வந்தது. யுனைடெட் நேஷன்ஸ் மேற்பார்வையில் தற்காலிக நிர்வாகம் அமைக்கப்பட்டது. இது பிராந்தியத்தில் அமைதியை நிலைநிறுத்த முயன்றது. 2008 பிப்ரவரி 17 அன்று கொசோவோ பாராளுமன்றம் சுதந்திர அறிவிப்பை நிறைவேற்றியது. இந்த அறிவிப்பின் மூலம் கொசோவோ ஒரு சுயாட்சி குடியரசாக தன்னை அறிவித்தது. பல மேற்கு நாடுகள் உடனடியாக அதை அங்கீகரித்தன. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கொசோவோவின் சுதந்திரத்தை ஆதரித்தன. ஆனால் செர்பியா இதை ஏற்க மறுத்தது. மேலும் சில நாடுகள் இதுவரை கொசோவோவை அங்கீகரிக்கவில்லை. செர்பியா மற்றும் கொசோவோ இடையே அரசியல் மற்றும் தூதரக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முயற்சியால் இருதரப்பும் உறவை சீர் செய்ய முயற்சி செய்து வருகின்றன. மொத்தத்தில் 17 பிப்ரவரி 2008 அன்று கொசோவோ சுதந்திரம் அறிவித்தது பால்கன் பிராந்திய வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாகும். இது சர்வதேச அரசியல், இன அடையாளம் மற்றும் சுயாட்சியை பற்றிய விவாதங்களில் இன்று வரை முக்கிய இடத்தை பெற்றுள்ளது.